Vanakkam, Swami Sundar. வணக்கம். Which recommendations or suggestions do you have for someone that want to do their family reading? எஸ், இது வந்து இந்த ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய பலனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய மனதை வந்து நாங்கள் வந்து ஒரு தெளிவுபடுத்தி போனால் நம்மளுக்கு வந்து ஒரு குடும்ப குழப்பங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஞாபக மறதிகள் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பேச்சு திறமைகள் வந்து தடுமாற்றம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு அமைதியை காப்போம். அமைதியை காத்து இறைவனை வழிபடுறது, இப்போ கடவுளை ப்ரே பண்ணுறது, கடவுளை வணங்கி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த குழப்பங்கள் தீராத வரைக்கும் சில மந்திரங்களை உச்சரித்து அந்த மந்திரங்கள் படிப்பதனால மன அமைதின்றது கிடைக்கும். அந்த மன அமைதி கிடைச்ச பிறகுதான் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து தெளிவுபடுத்த முடியும். அப்போ அதனால் முதல்ல வந்து கடவுளை வணங்குவோம். அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடி, அந்த ஓலையில் தான் அவங்களோட எதிர்காலம் இருக்குன்றதுனால அந்த ஓலையை வந்து ஒரு கடவுளாக நினச்சி அதை அங்கே தொட்டு வணங்கி, அதன் பிறகு அந்த ஓலையை யார் எழுதினாங்க? இப்போ ரிஷிகள். ஸோ அந்த ரிஷிகள் வந்து எழுதினாங்க. அப்போ அந்த ரிஷிகள் தன்னுடைய மனசில் இருக்கிற அளவுக்கு நினச்சிப்போம். அதாவது பக்கத்தில் தான் இருக்காங்க. அகஸ்தியர் அப்படின்னும் போது அகஸ்தியர் துணையாக இருக்காங்க அப்படின்னு மனசில் நினச்சி அதை படிக்கும் பொழுது அந்த முனிவரை, அந்த ரிஷியே வந்து சொல்கிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய மனசில் நாங்கள் நினச்சிப்போம். நாங்கள் ஒரு குருவாக அந்த ரிஷியுக்கு சீடராக உட்கார்ந்து ரிஷியினுடைய துணையோடு படிக்கக்கூடிய ஒரு திறமை, உங்களுக்கு தைரியம் என்பது எனக்கு ஏற்படும். நன்றி.